தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, நம்மை சூழ்ந்து பாதுகாப்பவரே, உம்முடைய இறக்கைகளின் கீழ் நம்மை பாதுகாக்கிற தெய்வமே, உம்முடைய கரங்களிலே நம்மை பொறித்து வைத்திருப்பவரே, எங்களுடைய தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு நலன்களை தந்து கொண்டிருக்கிறவரே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிகிற அற்புதமான ஆண்டவரே, இன்றைய நாளை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்காக இந்த வேளையிலே வேண்டுகிறோம். நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். தெய்வமே, உம்முடைய அன்பு பிரசன்னத்தில் நாங்கள் என்றும் வாழ்ந்திட நீரே எமக்கு துணை தந்து காத்தருள வேண்டுகிறோம். இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், மோயிசனுக்கு எதிராக எழுகிற அவருடைய உறவுகள், அதனால் மிரியம் தண்டிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ இறை மனிதர்களுக்கு எதிராக நாங்கள் முணுமுணுத்திருக்கிறோம், அவர்களுக்கு எதிராக நாங்கள் பேசியிருக்கிறோம், விமர்சித்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிழையான காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரையெல்லாம் விமர்சித்து, யாருடையெல்லாம் சண்டையிட்டு, யாரையெல்லாம் பேசி திட்டி தீர்த்தோமோ அத்தனை இறை அடியார்களையும் உம்முடைய பாதம் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீரை அறிகிறீர். எவ்வாறு மோயிசனோடு இருந்து நீர் வழிநடத்தினோ, எவ்வாறு மோயிசனை ஒரு விசேட அழைப்புக்குட்படுத்தினோ, எவ்வாறு அந்த மோயிசனுக்கு இறைவாக்கினர்களை விட நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டீரோ, தெய்வமே, அதுபோல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைய தொடர்பு கொண்டு நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறேன். இன்றைய நாளில் எங்களை காத்தருள வேண்டுகிறோம். நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்கிற அந்த உணர்விலே வாழவும், பிறரை மதிக்கவும், பிறருடைய நன்மையான காரியங்களை நாங்கள் அலசி பார்க்கவும், விமர்சிப்பதிலிருந்து இணைந்து நடக்கவும் அருள் தர வேண்டுகிறோம். ஆண்டவரே, யாரையெல்லாம் நாங்கள் தூர வைத்தோமோ, யாரிடமெல்லாம் பிரிந்திருக்கிறோமோ, யாரையெல்லாம் விமர்சித்திருக்கிறோமோ அத்தனை பேரோடும் நல்லுறவை மேற்கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, ஆமேன்.